ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த குருவனுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு பல்வேறு விதமான வியாபார முன்னேற்றங்கள், அந்தஸ்தில் முன்னேற போகிறீர்கள். பிறகு குழந்தை வரமும், பிறகு சித்துக்களும், எல்லா சௌபாகியங்களும் அடைய போகிறீர்கள். அந்த குரு முதல் 5 மாதங்கள் 11ஆம் இடத்துல மிதுனத்துல உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்து ராகுவை பார்க்கிறார். பிறகு அந்த ஆரம்பிக்கும் போது, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு விசேஷம், புதனும் சுக்கிரனும் சூரியன் செவ்வாய் எல்லாம் 5ஆம் இடத்துல இருந்து அது குருவனுடைய இடமாக அமைந்து அங்கு குரு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கேது, அதே போன்று அந்த நட்சத்திரத்துக்கு வரப்போகின்ற குரு உங்களுடைய உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் உங்களுடைய பிசினஸ் ரீதியாக, உங்களுடைய பர்சனாலிட்டி வைஸ், உங்களுடைய முடிவுகள் ரீதியாக உங்களை அதாவது ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை உருவாக்குறார். உங்களுடைய பர்சனாலிட்டியை ஒரு எல்லாரையும் அறிய செய்யக்கூடிய, 8 திக்கும் பரவ செய்யக்கூடிய விஷயத்தை செய்வார். பிறகு சில பேருக்கு நியூரோல ஏதாவது தலைவலி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் 2025 அதெல்லாம் கிளியர் ஆகும். இந்த வருஷம் உங்களுக்கு ஹீலிங் வருஷம் தான். ஆரோக்கியத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ஹீலிங் ப்ராசஸ், அதாவது ரெக்கவரி பீரியட், குணமாக்கும் வருஷமாகத்தான் இது இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். எந்த வியாதியாக இருந்தாலும் அது சொந்த தொழிலுக்கு ஒரு ஆபீஸ் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. தனக்குன்னு ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. 2ஆம் வீடு, அதாவது கட்டின வீடு 2ஆம் வீடு வாங்குவதற்குண்டான அமைப்பும் இருக்கிறது. அஷ்டமத்து சனியிலும் சிம்மராசிக்காரர் ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியோ வம்சருடபியோ மஹத்பியோ நமோ குருபியः சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அமைப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டினுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டுன்னு சொன்னாலே ஒரு நம்பிக்கை. எவ்வளவுதான் வாழ்க்கை விரக்தியாக இருந்தாலும், அதாவது வெறுத்தே போயிருந்தாலும், ஒரு புது வருஷம் ஆரம்பிக்க போகிறது அப்படின்னாக்கா ஏதோ மனதினுடைய மூளையில ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு புதிய ஒரு துளிர் விடக்கூடிய ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி இந்த 2026 என்பது கடந்த வருஷத்தை விட கொஞ்சமாவது ஒரு பினான்சியலாக ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரம் இருக்காதா? எதிர்பார்த்த கல்யாணம் நடந்துடாதா? ப்ரமோஷன் கிடைச்சிடாதா? அதாவது நமக்குன்னு ஒரு வீடு கிடைச்சிடாதா? கொஞ்சம் என்னுடைய பிஸ்னஸ்ல அதாவது எல்லாருமே விறுவிறுன்னு முன்னாடி இருக்கும்போது நான் மட்டும் அப்படியே அதாவது ஸ்டாக்னண்டா இருக்கேனே, அதுல இருந்து கொஞ்சம் நான் மேல வரமாட்டேனா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள். அதே மாதிரி குழந்தைக்கு மாப்பிள்ளை பொண்ணு தேடுறது பெரிய சமாச்சாரமாக இருக்கிறது. அது இந்த வருஷமாவது அமைஞ்சுடாதா? குழந்தை வரம் கிடைச்சுடாதா? வெளிநாடு வாழ்க்கை என்பது ஒரு முறையாவது அனுபவிச்சு விட மாட்டேனா? அல்லது வெளிநாட்டுல அப்படியே தொங்கு பாலம் மாதிரி ஊஞ்சலாடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் கலந்த இன்செக்யூர்டு ப்ராப்ளம் தீர்வு கிடைச்சுடாதா? நல்லபடியா என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத நான் அனுபவிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி எத்தனை எதிர்பார்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதனுடைய பர்சன்டேஜ் வேறையாக இருக்கும். ஆனா இதுலயே தன்னம்பிக்கையோட நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் நான் சாதிக்க போறேன் அப்படிங்கிற நபர்கள் மிக குறைவு. ஆனால்
அந்த ஜாதகம் என்பது இப்ப நம்ம இந்த வருட பலனை பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு, சிம்ம ராசியில வந்து மகம் பூரம் உத்திரம் என்கின்ற 3 நட்சத்திரம் இருக்கிறது. மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் வந்து 1 பாதங்கள் இருக்கு. இப்போ இதுல இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது அன்றைக்கு, அதாவது புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு 12 மணிக்கு ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம போட்டு, ஏன்னா உலகளாவிய விதத்துல அனைவரும் ஜாதி மதங்கள் இனங்கள் வந்து நாடு வித்தியாசங்கள்லாம் கடந்து கொண்டாடப்படுகின்ற, அதாவது வெகு நாட்களாக வெகு வருஷங்களாக கொண்டாடப்படுகின்ற ஒரு சமாச்சாரம். அந்த நேரத்திலும் ஏதோ ஒரு சமயம் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. ஏன்னா இந்த பிரகிருதியில வந்து சில விஷயங்கள்ல சில இடங்கள்ல சில நேரங்கள்லாம் வந்து ஒரு வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து விசேஷமான விஷயங்களும் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நீங்க என்னதான் இருந்தாலும் திருநள்ளாறு அப்படிங்கிறது ஒரு விசேஷமான இடம் தான். அது வந்து மேல சேட்டலைட்டே வந்து ஸ்லோவா போகுதுன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த திருநள்ளாறு என்பதுல சனியினுடைய ஆதிக்கம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. கங்கை வந்து மேல வந்து பிரவாகம் எடுக்கிறது வந்து இமயமலையினுடைய உச்சியில கோமுக் என்கின்ற ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஒரு விசேஷம் இருக்கத்தான் செய்கிறது. அதே போல நம்ம கொண்டாடுகின்ற ஒவ்வொரு கொண்டாட்டங்களுக்கும் ஒரு விசேஷம் இருக்க செய்கிறது. நம்மளுடைய நாடுகளில், அதாவது நம்முடைய இந்தியாவில் பாரத நாட்டுல வந்து கொண்டாடப்படுகின்ற ஒவ்வொரு பண்டிகைக்கும் வந்து அந்த நாள் நட்சத்திரங்கள், பிறகு வருஷம் அயனம் கணக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நியூ இயர் என்பது 12 மணிக்கு உருவாகுது இல்லையா? இருந்தாலும் அதுல ஒரு அமைப்பு இருக்கு. அதனால அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு வருஷம் முழுவதும் நடக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு நாம் முழு பலன்களை சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்க இருக்கின்றோம். ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் என்ன கொடுக்கும், எதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், 2025க்கும் 2026க்கும் என்ன அப்படி வித்தியாசம், எதில் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் இன்னும் நல்ல மேல நம்ம வர முடியும் அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த பலன்கள் போக போகிறது. சரி, 2026ல கிரக சஞ்சாரங்கள், அது முதல்ல வந்து அந்த ஜாதகத்தை பத்தி சொல்லிட்டு, அதாவது புத்தாண்டு ஜாதகத்தினுடைய விசேஷத்தை சொல்லிட்டு, அந்த வருஷம் முழுவதும் இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற குரு ராகு கேத்து சனியினுடைய சஞ்சாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். முதல்ல இந்த சஞ்சாரங்கள்ல சொல்லி நான் 2 நிமிஷம் அதனுடைய பலன்களை சொல்லிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கேன். சனியாகப்பட்டவரும் ராகு கேத்துவும் இந்த வருஷம் மாறல. சனி வந்து இன்ஃபேக்ட் 2 நட்சத்திரத்தில் தான் இருக்க போகிறார். சனி வந்து இந்த வருஷம் 2 நட்சத்திரம், வருடம் ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய உத்திரட்டாதியில 5 மாதங்கள் இருக்கிறார். அதன் பிறகு ரேவதியில 5 மாதங்கள் இருக்கிறார். பிறகு வக்ரம் பெற்று தன்னுடைய நட்சத்திரத்துக்கே மீண்டும் திரும்பி வந்து 2 மாதங்கள். அப்போ ஜனவரி முதல் மே வரைக்கும் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி, பிறகு ஜூன் முதல் அக்டோபர் வரைக்கும் வந்து புதனுடைய, உங்களுடைய லாபாதிபதி புதனுடைய நட்சத்திரத்துல 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனியா தானே இருக்கிறார் இப்ப மீனத்துல, அங்க இருந்து விட்டு பிறகு தன்னுடைய நட்சத்திரத்துக்கேயே, அதாவது தன்னுடைய நட்சத்திரத்துக்கே வந்து விடுறார், உத்திரட்டாதிக்கு வந்துடுறார். இதுதான் இவருடைய வருஷம் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயம். ராகுவும் கேத்தும் பார்த்துடுவோம். ராகு வந்து தன்னுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார் 6 மாதங்கள். உங்களுடைய 7ஆம் இடத்துல, அதாவது கணவன் மனைவியினுடைய உறவை கொடுக்கக்கூடிய இடத்துல, பிறகு தினந்தோறும் அலுவலகம் விவகாரம் என்கின்ற இடத்துல, பிறகு வந்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நண்பர்கள், கான்டாக்ட்ஸ், பிசினஸ் கான்டாக்ட்ஸ், இந்த மாதிரி இடத்துல இருக்கிறார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் 6 மாதங்கள். அதன் பிறகு அவர் செவ்வாயினுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராஜயோக அதிபதி, சிம்மத்துக்கு வந்து யாருன்னாக்கா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி ஆகுபவர் செவ்வாய், அவருடைய நட்சத்திரத்துக்கு வருகிறார். வளர்ச்சி அபரிமிதமாக இருக்க போகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. அதனால ராகு வந்து இந்த முறை வந்து உங்களுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய ராகுவாக இருக்கிறார். பிறகு கேத்து வந்து ஆரம்பத்திலேயே சுக்கிரனுடைய நட்சத்திரமாகிய பூரத்துல வந்து 4 மாதங்கள் இருக்கிறார். பிறகு மகா என்கின்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட 7 மாதங்கள் இருக்கிறார். அதன் பிறகு 12ஆம் இடமாகிய ஆயுள்யத்துக்கு செல்கிறார், அங்க ஒரு 2 மாதங்கள் அப்படிங்கிறது. இதுதான் கணக்கு, ரைட்டா? ராகு தனிஷ்டாவிலேயே 6ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். சரி, பிறகு குருவுக்கு வருவோம். குரு தான் சிம்மராசிக்காரர்களுடைய இந்த வருஷத்தினுடைய ஆட்டநாயகன். இந்த குருவனுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு பல்வேறு விதமான வியாபார முன்னேற்றங்கள், அந்தஸ்தில் முன்னேற போகிறீர்கள். பிறகு குழந்தை வரமும், பிறகு சித்துக்களும், எல்லா சௌபாகியங்களும் அடைய போகிறார்கள். அந்த குரு
முதல் 5 மாதங்கள் வந்து 11ஆம் இடத்துல மிதுனத்துல உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்து ராகுவை பார்க்கிறார். பிறகு அந்த ஆரம்பிக்கும் போது, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு விசேஷம். புதனும் சுக்கிரனும் சூரியனும் செவ்வாய் எல்லாம் 5ஆம் இடத்துல இருந்து அது குருவனுடைய இடமாக அமைந்து அங்கு குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்று பரிவர்த்தனை ஆகிறார். புதனும் குருவும் பரிவர்த்தனை, இதெல்லாம் புரியலனாலும் கவலைப்படாதீங்க, விட்டுடுங்க. ஆனா பலன் தான் ரொம்ப முக்கியம். அப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிறது லக்ஷ்மி கட்டாட்சத்தையும் விஷ்ணு கட்டாட்சத்தையும், பிறகு ஏனென்றால் சுக்கிரனும் புதனும் ஒன்றாக இருந்து பிறகு சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது. அப்படிங்கும் போது அரசாங்க விஷயமாகவும், காதல் விஷயமாகட்டும், குழந்தைகள் வரமாகட்டும், பிறகு வெளிநாடு அமைப்பாகட்டும், கல்வி தகுதியாகட்டும், பிறகு பதவிகளாகட்டும், அத்தனையிலுமே இந்த குரு உங்களை ஆளுமையுடன் திகழ வைப்பார் என்பது சந்தேகமே கிடையாது. அந்த குரு முதல் 5 மாதங்கள் உங்களுடைய இந்த மிதுனத்திலேயே இருக்கிறார். அதில் 2 மாதங்கள் வக்கரம் பெற்றும் 3 மாதங்கள் நேர்கதியாக இருந்துவிட்டு பிறகு ஜூன் 6ஆம் தேதி 12ஆம் இடமாகிய தன்னுடைய உச்சஸ்தானமாகிய கடகத்திற்கு வருகிறார். அங்கு வரக்கூடிய குரு ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி செயல்படுவார். என்ன சுவாமிகளே அப்படின்னா, 5க்குண்டானவன் 8க்குண்டானவன், ரைட்டா? 8க்குண்டானவன் 12ஆம் இடத்துல போயிட்டு விபரீத ராஜயோகத்துடன் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் அமரும் பொழுது பல்வேறு விதமான உங்களுடைய லேக் ஆஃப் ஒர்க் எல்லாமே, எதெல்லாம் பெண்டிங் இருந்ததோ, எதெல்லாம் வந்து நீங்க உங்களை வந்து புற முதுகு வைத்து ஓட செய்ததோ, பிறகு எல்லாமே உங்களுடைய பின்னாடி வந்து உங்களுடைய அந்த அந்த என்ன சொல்றது செய்கைக்காக காத்து கொண்டிருக்கும். இவ்வளவு நன்மையா அப்படின்னாக்கா அதுதான் விபரீத ராஜயோகம். ஆனால் ஒரு பிரச்சனையுடன் ஜூன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா விபரீத ராஜயோகம்னு சொன்னாலே என்னன்னு கேட்டா, இருக்கிறத வந்து களைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணி அதுல இருந்து மேல வந்து டேக் ஆஃப் ஆகிறதா இந்த அமைப்பு. இது குருவனுடைய அனுகிரகத்தினால் ஏற்பட போகிறது. இப்ப இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப ஜாதகத்திலேயே உங்களுடைய 2ஆம் இடம் தான் வந்து லக்னம். எப்பவுமே லக்னம் வந்து 2ஆம் இடம் தான் வருஷம் ஆரம்பிக்கும் போது. ஏன்னா 12 மணிக்கு தான் நடுவு திசையில் தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த வருஷத்தினுடைய ராசி வந்து ரிஷப ராசி, சந்திரன் அங்கு உச்சமாக இருந்து அது உங்களுடைய 10ஆம் இடமாக அமைந்து, நட்சத்திரமானது உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரம் என்பதுதான் விசேஷம். அந்த ராசிநாதன் வந்து குருவனுடைய இடத்துல 5ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார்கள் என்றால், கவர்மெண்ட்லயும் சரி, அரசாங்கத்திலையும் சரி, அரசியலையும் சரி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிறகு தலைமை பொறுப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த 2026 ஆனது உங்களை சிரோமணியாக கிரீட்டத்துடன் அமர வைக்கும் என்பதுல சந்தேகம் கிடையாது. கொஞ்சம் தசாபுக்தியினுடைய அமைப்புகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் வெரி வெரி பாசிட்டிவான குருவாகத்தான் இருக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், குரு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் 2026 ஆட்ட நாயகன் குருவனுடைய அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டாலே போதும். அங்கு அவர் சிம்மத்துல 2 ஜூன்ல இருந்து அக்டோபர் 31 வரைக்கும் இருக்கிறார் உச்சம் பெற்று. அதற்கு பிறகு அவசர குடிக்கை ஆட்டம், அத்திச்சாரம்னு சொல்றோம் இல்லையா, குடுக்குன்னு ஓடி போய் ரொம்ப எந்தோ ஓடி போய் உங்களுடைய சிம்ம ராசிக்கே வருகிறார். கேத்து அங்க இருக்கிறார். அது இன்னும் நல்லது. குருவுக்கும் கேத்துக்கும் வந்து கேளிம யோகம்னு ஒண்ணு இருக்கு. சில பேர் கோட்டீஸ்வர யோகம்னு சொல்லுவார், சில பேர் ஆன்மீக வந்து யோகம் அப்படிம்பாங்க. இது இரண்டையும் கொடுக்கும். உங்களுடைய சிம்மத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கேத்து, அதே போன்று அந்த நட்சத்திரத்துக்கு வரப்போகின்ற குரு உங்களுடைய உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் உங்களுடைய பிசினஸ் ரீதியாக, உங்களுடைய பர்சனாலிட்டி வைஸ், உங்களுடைய முடிவுகள் ரீதியாக உங்களை வந்து அதாவது ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை உருவாக்குறார். உங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து ஒரு எல்லாரையும் அறிய செய்யக்கூடிய, 8 திக்கும் பரவ செய்யக்கூடிய விஷயத்தை செய்வார். சுவாமிஜி இவ்வளவு பாசிட்டிவாவா இருக்கிறது அப்படின்னாக்கா, பாசிட்டிவ்னாலே பயமாயிடுச்சு. இப்போ ஏன்னா கேத்து தலையில உட்காந்து அஷ்டமத்து சனியா உட்காந்து கடந்த ஒரு வருஷத்துல ஒரே குழப்பம். சந்தோஷமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறேனானே ஒரு டவுட் இருந்தது. சிம்மராசி நண்பர்களுக்கு அந்த நிலை இந்த வருஷத்துல இருந்து மாறப்போகிறது. இதுதான் இதனுடைய அமைப்பு, ரைட்டா? இப்ப இந்த விஷயத்தை இப்பதான் நான் பலனே சொல்ல ஆரம்பிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த விஷயத்தை இந்த 2026 ஆண்டினை வந்து ஒரு 4 பகுதிகளாக பிரித்து கொண்டு, 4 பகுதிகளாகனாக்கா 4 செக்மெண்ட். முதல்ல ஜனவரி பிப்ரவரி ஒரு செக்மெண்ட், பிறகு மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதங்களும் ஒரு செக்மெண்ட், பிறகு ஜூன்ல இருந்து
அக்டோபர் வரைக்கும் ஒரு செக்மெண்ட், பிறகு அதன் பிறகு இருக்கக்கூடிய நவம்பர் டிசம்பர் இதை வந்து ஒரு செக்மெண்ட்டாக வச்சுக்கணும். ரைட்டா? இப்போ 5 எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி 5 தலைப்புகளில் பலனை பார்ப்போம். முதல்ல என்ன? தன்னுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்க போகிறேன், என்னுடைய இமேஜ் எப்படி இருக்க போகிறது, அதே போன்று நானும் என்னுடைய முடிவுகளும் எப்படி இருக்க போகின்றன, என்னுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்க, சந்தோஷமா இருக்க போறேன்னா ஆரோக்கியம். இரண்டாவது, என்னுடைய தொழில், என்னுடைய ஜாப், உள்ளூரா வெளியூரா வெளிமாநிலமா அரசாங்கமா அல்லது அரசியலா அல்லது நார்மலா என்ன ஏது. பிறகு மூன்றாவது, நானும் என்னுடைய உறவினர்களும். நான்காவது, எனக்கு சொத்துகள் சேருமா, லாபம் உண்டா, ஏதாவது பண்ணுவேனா, உருப்படியா பண்ணுவேனா, பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஐந்தாவது, படிப்பு. இந்த 5 தலைப்புகளில் இப்போ சொன்ன பேக்ரவுண்ட் அத்தனையுமே வச்சுக்கிட்டு நம்ம நேரடியாக வந்து பலனை பார்க்க இருக்கின்றோம். முதல்ல வந்து தலைப்பு என்ன? நான் எப்படி இருப்பேன். இப்போ கடந்த 2025 கேத்து தலைக்கு வந்த பிறகு நம்ம எடுத்த முடிவுகள் எல்லாமே 2ஆம் முறை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது வந்து முதல் செக்மெண்ட் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகத்தான் செய்யும். ஏனென்றால் குரு வக்கரம் பெற்று இருக்கிறார், சனியும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார், 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் இந்த 2 மாசமும் உங்களுக்கு ஒரு விஷயத்துல மாதிரி நான் இல்லை அப்படிங்கிறது. எப்படி வந்து வாலியை சண்டையிட செல்லும் பொழுது சுக்ரீவன் வந்து முதல்ல போய் சண்டை போடுறான், பிறகு ராமன் கிட்ட வந்துட்டு ராமன் வந்து ஒரு மாலையை போட்டு விடுறான் ஒரு அடையாளத்துக்கு. இவன் வந்து ஹீ இஸ் பிளெஸ்ட், நீ வந்து இவன் என்னுடைய இதுல இருக்கிறான், அனுகிரகத்துல இருக்கான்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக வாலி அதை புரிஞ்சுக்கல. ஆனா இந்த 2 மாசம் வந்து குருவனுடைய அனுகிரகத்துல இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது தைரியமாக இருங்கள். முதல் 2 மாதம் வந்து என்ன பயம் வந்தாலும் கவலையப்பட வேண்டாம், குழப்பங்கள் எது இருந்தாலும் கவலையப்பட வேண்டாம், முடிவுகளை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க. ஆனா கணபதியினுடைய வழிபாட்டை பண்ணுங்கள். ஓம் கம் கணபதையே நமஹா, இதுதான் மந்திரம். இந்த வருஷம் முழுவதும் சிம்மராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது ஓம் கம் கணபதையே நமஹா, ஓம் தம் தட்சிணாமூர்த்தையே நமஹா, ஓம் பம் பைரவாய நமஹா. ரைட்டா? இந்த 3 மந்திரங்கள் தான் உங்களுடைய தாரக மந்திரங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய பர்சனாலிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே நீங்கிடும். 2வது செக்மெண்ட்ல இருந்து உங்களுடைய லைஃப் பிகின்ஸ். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நல்ல விதமாக அமைவதும் சரி, முன்பு நீங்கள் எடுத்த முடிவுகளும் கரெக்டான முடிவுதான் அப்படிங்கிறது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் சரி, எல்லாமே அப்பதான் நடக்கும். ஆக கடந்த வருஷத்தை விட இந்த 2026 உங்களை மேலும் தன்னம்பிக்கை கொண்டவராக, தெளிவான ஒரு பார்வை கொண்டவராக, மற்றவர்களிடத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுக்கேவும் அந்த இமேஜை வந்து கிரியேட் பண்ணிடும். அதனால கவலை வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஹெரிடிட்டரி டிசீஸ் அப்படிங்கிறது வந்து முதல் 2 செக்மெண்ட்ல கொஞ்சம், அதாவது மே வந்து எண்டு வரைக்குமே. ஏனென்றால் இதுல இன்னொரு விசேஷம் இருக்கிறது. 6க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். யாரு? சனி. சனி வந்து ஆக்சுவலி இந்த ஜாதகத்துக்கு வந்து 6க்கும் 7க்கும் உண்டானவர். அவருடைய ஒரு வீட்டில் ராகு இருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த இமேஜில் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கூடிக்கிட்டே இருக்கும் நமக்கு. கடந்த வருஷம் அப்படிதான் இருந்தது. அதாவது ஒரு செல்ஃப் ஃபியர், நம்ம என்னதான் பண்ணினாலும் நமக்கு வந்து சரியா வருமா, அமையுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த வருஷம் மாறும். ஏன் தெரியுமா? குரு ராகுவை பார்க்கிறார் முதல் 5 மாதம், பிறகு 12ஆம் இடத்துக்கு போய் சனியவே பார்த்துறாரு. அதனால முதல் 2 செக்மெண்ட் வந்து ஜூன் 2 வரைக்கும் வந்து கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும். ஆனால் ஜூன் 2க்கு அப்புறம் லாஸ் ஆனதுக்கும் ரீசன் தெரிஞ்சிடும். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், தன்னை சுற்றி யாரெல்லாம் கமெண்ட் அடிச்சானோ அதுவும் புரிஞ்சிடும். அதனால நீங்க சரி பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வருஷம் வந்து சிம்மராசி நண்பர்கள் கேதுவனுடைய ராகுனுடைய இன்ஃப்ளூயன்ஸை வெல்லுவதற்கு குருவனுடைய அனுகிரகம் மிக 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 அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்னா சந்தேகமே கிடையாது. அதனால நல்ல தன்னம்பிக்கை, நல்ல ஒரு ஹெல்த்தி வைஸ், அந்த ஹெல்த் தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஹெல்த் வந்து இந்த தூக்கத்தை குறைச்சிருக்கும். ராகுவும் கேத்துவும் இதெல்லாம் ஒரு மாதிரி எங்கேயோ சுற்றி விட்ட மாதிரி இருக்கும். தூங்க ஆரம்பிக்கணும். முதல் ஒரு செக்மெண்ட் வந்து இதே மாதிரி தான் கண்டினியூ. அதுக்கப்புறம் ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஹெரிடிட்டரி டிசீஸ் அப்படிங்கிறது தலை காமிக்கும். அது ஒன்று தான். இது வந்து 3ஆவது செக்மெண்ட் அப்படின்னு ஜூனுக்கு அப்புறம் இதுவும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்படும். சரி, ஜென்ரலாக வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, சில பேருக்கு வந்து இடுப்புக்கும் கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள்,
மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூரினேஷன், இடுப்பு சுற்றி இருக்கக்கூடிய ரெக்டம், யூரினேஷன், அதாவது யூரினல் பிளாடரில், ஆனஸில், சில பேருக்கெல்லாம் வந்து ஹேமராய்டு சொல்லப்படுகின்ற பைல்ஸினுடைய தொந்தரவுகள் எப்படி இருக்கும் இல்லையா, சில பேருக்கு ஹெர்னியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வெரிகோஸ் வெயின் அல்லது கால்களில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். இது எத்தனைக்குமே வந்து வயிற்றில் வந்து கனெக்ஷன் இருக்கு, வயிறு பிரச்சனைகள் கனெக்ஷன் இருக்கு, இல்லைன்னா ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கு. பெண்களுக்கு வந்து அவர்களுக்கு இந்த தைராய்டு என்று சொல்லப்படுகின்ற கிளாண்ட்ல வந்து இஷ்யூ இருந்து அது சரி பண்ணப்படும். ஏனென்றால் ராசி வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடமாக ரிஷபத்துல இருக்கு இல்லையா, அதனால அந்த தைராய்டு விஷயங்கள் வந்து வெளியில வரும், அது வந்து நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல வந்துரும். பிறகு சில பேருக்கு நியூரோல ஏதாவது தலைவலி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் 2025ல, அதெல்லாம் கிளியர் ஆகும். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஹீலிங் வருஷம் தான். ஆரோக்கியத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஹீலிங் ப்ராசஸ், அதாவது ரெக்கவரி பீரியட், குணமாக்கும் வருஷமாகத்தான் இது இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். எந்த வியாதியாக இருந்தாலும், அது வயதாகி இருந்தாலும் சரி, கொஞ்சம் நம்ம மீண்டு வெளியில் வந்து விடுவோம். ரைட்டா? ரைட். அடுத்தது உங்களுக்கு உறவுகளை பத்தி இப்ப சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம தொழிலுக்கு போவோம். உறவுகள்ல கணவன் மனைவி உறவுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் இந்த வருஷம் வெகுவாக குறைந்து ஜீரோவாகவே மாறிடும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருந்தது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒன்று சண்டைகள் டிஃபரன்ஸா இருந்தது, இல்லைன்னா இவர் ஒரு பக்கத்துல அந்த அம்மா ஒரு பக்கத்துல இவர் ஒரு பக்கத்துல 2 பேரும் வந்து தூர தூரமா இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதுலேயும் கூட பெண்களுக்கு வந்து அவர்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு, இல்லைன்னா வந்து அவர்களுடைய சகோதரிகளுடைய வீட்டுக்கு, அவர்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக அங்க போய் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இந்த வருஷம் வந்து முதல் செக்மெண்ட்ல இருந்தே மாறி அமையறதை நம்ம ரொம்ப அழகாக பார்க்கலாம். கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்குகிறது. இதா அடுத்து தந்தையினுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றமும், தந்தை அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் அப்படிங்கிற அதனுடைய உறவு, அரசாங்க ஆபீசர்ஸ் இந்த மாதிரியான உறவுகளும் சீர்மை பெறும். ஏன்னா பிசினஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி கேஸா இருந்தது. ஏன்னா அதுல நிறைய பேர் குழப்படி பண்ணிட்டான், சில பேர்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க, அதாவது பார்ட்னர்ஷிப் எல்லாம் உடைந்தது, அதெல்லாம் வந்து மீண்டும் சரி பண்ணப்படும். குரு வந்து அதெல்லாம் சரி பண்ணுவார். இன்ஃபேக்ட் நட்பு என்கின்ற விஷயம் மிகவும், அதாவது நீங்க பார்த்துட்டேன்னாக்கா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து 2 எமோஷன் வச்சுக்கிட்டு தான் ஓடுறோம். ஒன்று நட்பு, இன்னொன்று வந்து காதல், இன்னொன்று வந்து பயம், அதாவது வந்து என்ன சொல்றது, பேய் நாய் இந்த மாதிரியான விஷயங்கள். இல்லை அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த அத்தனை பயமும் நமக்கு இருந்தது. ஆமா, போன வருஷம் பாத்தீங்கன்னாக்கா சுவாமிஜி பேய் பயம்லாம் எனக்கு இல்லை சுவாமிகளை அப்படின்னாக்கா, பேய்ன்னா என்ன, நம்ம பயம்தான் பேய், தேவையில்லாத பயம். எனக்கு ஏதோ இருக்கோ, எனக்கு உடம்புல ஏதோ இருக்கோ, ஏன்னா சனி ராகுவும் வந்து சனியினுடைய வீட்டுல ராகு இருக்காருலையே, பயம் பயம் எப்ப பார்த்தாலும் தன்னுடைய ஆரோக்கியத்தை பத்தி பயம், இதுதான் பேய். அதெல்லாம் இருந்து விடுதலை. அப்புறம் அந்த உறவுகள் நான் சொல்ல வந்தேன், பிசினஸ் உறவுகள்ல நிறைய பேர் வந்து கொஞ்சம் அந்த பிசினஸ் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லாம கஸ்டமர் லூஸ் ஆனது, பிசினஸ் பார்ட்னர்ஸ் லீவ் போனது, பெரிய பெரிய கம்பெனியில இருந்து கான்ட்ராக்ட் வந்து வராம போனது, இதெல்லாம் இருந்தது. இந்த வருஷம் அந்த உறவுகள் எல்லாம் சீர்மை செய்து விடுவீர்கள். பிறகு தாய்மாமன் அம்மா சைடு இருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது வந்து ஒரு சேலஞ்சு தான். இது பூர்வ பால்குனியில பூரத்துல பிறந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சு தான். அது இந்த வருஷமானது 2வது செக்மெண்ட்ல இருந்து மார்ச்ல இருந்து அது சீர்மை அடையும். ஜூனுக்கு அப்புறம் வந்து நல்லாவே உங்களுக்கு சரியா போயிடும். அதனால எல்லா உறவுகள்லையும் ஒரு சீர்மை அடையும். தாத்தா பாட்டி உறவுகள் மெயினாக, தாத்தா பாட்டி வயசுல ரொம்ப மூத்தவர்களுடைய ஒரு அமைப்பு இருக்கிறது. இதுல அஷ்டமத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பெற்றோர்கள் விஷயத்துல, அதுவும் அப்பாவுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே, நம்ம ரொம்ப வயதானவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதா இருந்தாலும் உடனடியாக பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப மெயின். ஏனென்றால் 8ஆம் இடம் என்பது ஆயுள், அங்கு போய் சனி உட்கார்ந்தோன்னா ஆயுள் காப்பீடு, சில பேருக்கு பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நமக்கு வந்து உறவு தான் பெருசு. அதாவது என்ன சுவாமிஜியா இருந்துட்டு உறவுகளை பெருசுங்கிறீங்க அப்படின்னாக்கா, உறவுங்கிறது என்ன சார்? உறவுங்கிறது அன்பு வந்து என்னைக்குமே சாஸ்திரம் வந்து கெடுக்கிறதே கிடையாது, தவறுன்னு சொல்றதே கிடையாது. உண்மையான அன்பு, நீ சுயநலம் இல்லாம இருக்கு, அவ்வளவுதான். அதாவது எதிர்பார்ப்புடன் கூடிய அன்புங்கிறது தான் உன்னை பிரச்சனைக்குள்ளாக்கும்.
நீ வந்து எப்ப எதிர்பார்ப்ப, நீ குறையில்லவன் அப்படின்னு சொல்லி நினைச்சாதானே நீ மத்தவங்க கிட்ட எதிர்பார்ப்ப. ஒரு தந்தை வந்து எனக்கு இவன் வந்து என்னுடைய பையன் வந்து எதிர்காலத்துல என்ன பார்த்துக்கிடுவான் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பண்ணினாதான் அவன் பண்ணலைங்கும் போது வருத்தம் வரும், அப்படியே அழுக வரும். அப்பாவா நான் இருக்கேன், என்னோட குழந்தையா பிறந்திருக்கேன், அம்மாவுக்கு கிடைச்சது என்னுடைய பாக்கியம், அப்பாவுக்கு உண்டான கடமைகளை செய்யறேன் நான், என்ன வந்து இறைவன் பார்த்துக்கோ அப்படின்னாக்கா அதுதான் ஆன்மீகம், அவ்வளவுதான். அதனால உறவுகள் வேணும், எனக்கு ஆயுள் காப்பீடு எல்லாம் வேணாம், உறவுகள் வேணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதனால வயதானவர்களுடைய அந்த உறவுகள்ல வந்து சீரியஸா இருங்க, அவர்களுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பின்காலத்துல வந்து ஐயோ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்னு இருக்கக்கூடாது. சரி, இப்ப நம்ம தொழிலுக்கு வந்து விடுவோம். சிம்மராசி அன்பர்கள் 2026 இருக்கக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய கேதுவனுடைய துணை கொண்டே குருவனுடைய அருளாலும் பிறகு ராகுவனுடைய அருளாலும் கண்டிப்பாக அனைத்து துறையிலையும் முன்னேற்றத்தை காண்பீர்கள், சந்தேகமே கிடையாது. எப்படி சுவாமிகளே அப்படின்னா, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சூரியனும் செவ்வாயும் குரு பார்க்க இருந்து, குரு 11ஆம் இடத்துல உட்கார லாபஸ்தானத்துல 5க்கு உண்டானவன் லாபஸ்தானத்துல இருந்து அவருடைய அந்த புதனோட பரிவர்த்தனை ஆகும் பொழுது இந்த வருஷம் என்பது உங்களுக்கு பாக்கியத்தையும் லட்சுமி கட்டாட்சத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கிறது அப்படின்னா கவலையே கிடையாது. என்னென்ன ஃபீல்டு சார்? எல்லா ஃபீல்டுலையும் சரி, ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்கா, ஏதாவது ஒரு ஃபீல்டில் நான் வந்து சரியில்லாம போயிடுவேன்னா அந்த அந்த மாதிரி உண்டான ஃபீல்டு என்ன அப்படின்னாக்கா எல்லா ஃபீல்டுலையும் முன்னேற்றம் இருக்கு. சரி, இந்த அஷ்டமத்து சனி வேலை செய்யுமா அப்படின்னா ஜூன் 2 வரைக்கும் ராகுவனுடைய அந்த ஒரு அமைப்பை வந்து குரு நல்லபடியா மாற்றி உங்களை வந்து ஸ்பீட் ஆக்கி விட்டுருவார். அவனா சனி வந்து கொஞ்சம் கீழே இழுத்துக்கிட்டே தான் வருவார். ஆனாலும் குரு 2 ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு, அதாவது பாதி வருஷத்துக்கு பிறகு அவர் 12ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கு வந்து சனியை சேரி செய்யும் பொழுது அந்த ஒரு மந்தத்தன்மையும் ஒரு சோர்வான ஒரு தன்மையும் அதையும் வந்து நீங்கள் வென்று விடுவீர்கள். அதுல முதல்ல சொந்த தொழிலுக்கு வந்துடுறேன். இந்த வருஷம் வந்து நீங்க குரு ஆரம்பத்துல இருந்தே நல்ல இடத்துல தான் இருக்கார். முதல் செக்மெண்ட்ல வக்கரம் பெற்றிருக்கிறார். 2ஆம் செக்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நிலுவையில் நின்ன கடன் தொந்தரவு படைத்த எல்லா விஷயமும் நடக்கும். அதாவது பணம் வெளியில இருக்கு, கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனா கொஞ்சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன் தெரியுமா? அஷ்டமத்து சனி கேட்போம், பார்த்துப்போம், என்னத்த போய் அப்படின்னு வீண் வேதாந்தம் பேசும். ஆமா, அது ஒரு டிராபேக். வீண் வேதாந்தம். வேதாந்தம் என்ன தெரியுமா? உலகமே மாயை, உலகமே மாயின்னு வாயை திறந்து ஒரு வேதாந்தி சொல்லவே மாட்டார். ஒரு சுத்தமான ஆன்மீகவாதி, ஆன்மீகவாதின்னா என்னமோ இருக்கா? சரி, ஆன்மீக சாதகர் இந்த உலகத்தை மாயைன்னு சொல்லியோ, தண்டம்னு சொல்லியோ, உபயோகமற்றதுன்னு சொல்லியோ, வேஸ்ட்ன்னு சொல்லியோ சொல்லவே மாட்டார். அது இல்லை உபனிஷத்தினுடைய நோக்கம். உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, நீ உலகம்னு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கல கற்பனையில, அதுதான் மாயை. உண்மையில இருக்கிறது அத்தனையுமே ஈஸ்வரன் மாற்றமே, ஈஸ்வரன் மட்டுமே. இருப்பதெல்லாம் இறைவனேங்கிறது தான். சர்வம் கல்விதம் பிரம்ம ஈஷா வாசியம் இதம் சர்வம். இதுதானே இப்ப உபநிஷத்தினுடைய அமைப்பு. அதனால வீண் வேதாந்தம் பேச வைக்கும். ஆமா, எல்லாம் மாயை என்ன? நோ. வாழ்க்கையில எல்லாமே விஷயத்துல நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுக்காக சீரியஸா முன்னு உட்கார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனந்தமா இரு. ஆனா சோம்பேறியா இருக்கக்கூடாது, காலம் தாழ்த்தக்கூடாது. மடியின்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. மடியின்மைன்னா சோர்ந்து போகிறது. ஒரு சந்தோஷம்னால அப்படியே பார்த்துக்கிடுவோம், அடுத்த நாள் அப்படியே ஆஃப் கிடையாது. எப்பவுமே ஒரே மாதிரி. அதுதான் இந்த உழைப்பு உழைப்பு உழைப்பு. அதை மட்டும் சிம்மராசி நண்பர்கள் விட்டு, அதுதான் சனியினுடைய அந்த ஒரு நெகட்டிவ். அதை வந்து வென்று விடுங்க. அதுவும் கூட 3வது செக்மெண்ட்ல இருந்து மாறிடும். 2 ஜூன்ல இருந்து அதுவும் மாறிடும். குரு ரொம்ப அழகாக மாற்றுகிறார். சரி, இப்போ தொழில்ல வந்து என்னென்ன தொழில்னாக்கா ஐடி செக்டர்ல நல்ல முன்னேற்றம் உண்டு, கம்யூனிகேஷன் துறையில நல்ல முன்னேற்றம் உண்டு, மீடியா துறையில நல்ல முன்னேற்றம் உண்டு. மெயின் அரசியல் மற்றும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு தான் இந்த வருஷம் வந்து அவ்வளவு அபரிமிதமான ஒரு ப்ரமோஷன் டிரான்ஸ்பருடன் கூடிய ஒரு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சி நல்ல ப்ரமோஷன் கிடைச்சி போறது. அதுவும் குரு வந்து 12ஆம் இடத்துக்கு போகும்போது நிறைய பேருக்கு ஃபாரின் யோகம் கிடைக்கும். அங்க போய் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இருக்கும். இதுல பணம் சம்பாதனை அப்படின்னு வரும்போது கிரிப்டோ கரன்சி, பிறகு ஷேர் மார்க்கெட்டு,
அப்புறம் ஸ்டாக்கிஸ்டா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா, குரு 12ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய ஜூன் 2க்கு அப்புறம் தான் இதெல்லாம் நீங்க பண்ணணும். மற்றபடி கல்வி ஸ்தாபனங்கள் வைப்பது, மீடியா துறை, கம்யூனிகேஷன் துறை, லாஜிஸ்டிக் வச்சு எல்லாமே பக்கவா இருக்கும். அதுலயும் முக்கியமாக ஆண்டர்பிரினரா மாற்றும். உங்களை சுய தொழிலில் ஈடுபடுத்துபவர்களா அரசு துறையில் பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். நல்ல பதவி கிடைக்கும், உடனடியாக ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுலாம் இனிமேல் இல்லை, மறந்தே போயிடும் நமக்கு. ஆனால் ஒரு விஷயம், எப்போ வந்தாலும் 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் வரும். இதுதான் மெயின். 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன். இந்த விஷயங்கள் தான் நம்மளை பாதிக்கும். ஏன்? அது கேத்து என்ன பண்ணுவார்னு கேட்டா, முதல்ல பூரத்துல இருக்கிற, அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அவர் அதுக்கு முதல் நட்சத்திரம் மகால வந்துடுவார். மகாங்கிறது அவருடைய சொந்த நட்சத்திரமா. அந்த நேரத்துல ராகு எங்க இருக்கிறாருன்னு கேட்டா, தனிஷ்டா என்கின்ற அவிட்டத்துல இருப்பார். உங்களுக்கு நிறைய ஃபோர்ஸா இருக்கும், உற்சாகம் இருக்கும், ஆனா ஆப்ஷன் நிறைய இருக்கும். ராங்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த தசாபுக்தியில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். இப்ப மகா நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அப்படின்னா கேத்து முடிஞ்சோடனே என்ன வரும்? சுக்கிரனுடைய தசை வரும். அது சுக்கிரனுடைய தசை, இளம் சுக்கிரன்னு சொல்லுவோம். அப்போ என்ன படிப்புல அவசரப்பட்டு ஏதாவது மாதிரி எடுத்துருப்பாரு. அதே மகா நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சந்திரன் தசை நடக்கிறது அல்லது சூரியன் தசை நடந்ததுனாக்கா அரசியல்ல குழப்படி பண்ணுவோம், அரசாங்கத்துல ஏதாவது மாற்றி ஏதாவது குழப்படி பண்ணுவோம். ஆனால் அந்த தவறும் சூரியனுடைய தசையத்துல மகா நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையாகவே அமையும். அதே சந்திரனுடைய தசை இருந்தது அப்படின்னாக்கா வெளிநாடு யோகம் ஜம்முன். இது மகா நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்புறம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு, ஏன்னா பூர நட்சத்திரக்காரர்கள் தான் முதல்ல 2 செக்மெண்ட்ல. அப்படி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வேலையிலையும் சரி, ஆப்ஷன்லையும் சரி, திருமண ஏற்பாடுகள், அந்த உறவுகள்ல நான் இன்னொன்னு விட்டுட்டேன், திருமண அமைப்புல காதல் திருமணம் அப்படிங்கிறது நிறைவேறும். ஆனால் அந்த காதல் திருமணத்துல ஏதாவது குழப்பம் சேர்ந்துடும். யாருக்கு? பூர்வ பால்குனி, பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால 2ஆம் செக்மெண்ட்டுக்கு அப்புறம் கேத்துவனுடைய மகாவுக்கு கேத்து போயிட்டதுக்கு அப்புறம் தாராளமா 2 ஜூனுக்கு அப்புறம் நீங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி லவ் பண்ணினாலும் அது ஒரு ஒரு மேரேஜுக்கு தயார்படுத்தும், அது பண்ணலாம். கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் ஏற்கனவே கிளிஷ்டம் இருக்கு, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கும். காதலர்கள் உறவுல பிரச்சனை இல்லை, கணவன் மனைவியாக மாறும் பொழுது இந்த கிரக அமைப்புகள் பிரச்சனை இருக்கும். இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய ராகுனுடைய அந்த ஒரு மகாதசை நடக்குதுன்னாக்கா மிகுந்த ஜாக்கிரதையாக நீங்கள் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் நிமித்தமான, இன்ஜினியரிங் நிமித்தமான வேலைகள்ல ஜாக்கிரதையா இருக்கும். ரைட்டா? கட்டடங்கள், இந்த மாதிரியான ஒரு பெரிய கட்டடங்கள் போறது, படி ஏறுறது, 2 வீலர் ஓட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா ராகு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது, செவ்வாய் மார்ச் ஏப்ரல்ல ராகுவை கடந்து சனியை கடந்து போவார். அப்படிங்கும்போது சனியை கடந்து போகும்போது அந்த இதெல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதனால 2ஆவது செக்மெண்ட் மார்ச்ல இருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் பூர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் 2 வீலர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஆனா விளையாட்டு துறையில ரொம்ப அழகான ஒரு சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு. எல்லா துறையும் சார், அதுல பிசினஸ் மேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுபவர்கள், பினான்ஸ் செய்பவர்களுக்கு இந்த வருஷம் என்பது கிரீட்டத்தை கொடுக்கும். முதல் 2 செக்மெண்ட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும்னு நான் ஒத்துக்கிடுறேன். முதல் ஒரு செக்மெண்ட் ஜனவரி பிப்ரவரி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. அதுக்கப்புறம் ஜம்மன் பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணுபவர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்லது. மீடியா துறையில நான் சொல்லிட்டேன், அதுல பிலிம் இண்டஸ்ட்ரி, யூடியூப், அது இல்லாம தனித்தனியாக இருக்கக்கூடிய சேனல் நிர்வாகிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல அமைப்பு. படைப்பாளிகளுக்கு 2ஆவது செக்மெண்ட்ல இருந்தே ரொம்ப ஜம்மன் இருக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமும் இருக்கு. ரொம்ப ரீசர்ச் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட், அதாவது PhD பண்ணுபவர்கள், பெரிய பெரிய படிப்புகள்லாம் பண்ணுவாங்க, அவர்களுக்குமே இது அற்புதமான ஒரு வருஷம். வெளிநாடுகள்ல விஞ்ஞானிகளாக இருப்பவர்கள், இந்த உலகமே மறந்து போய் அப்படியே சயின்டிஸ்டாக இருக்கிறவர்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து, அதாவது ஒரு சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இந்த வருஷம் ஆராய்ச்சியாளர்களுக்கும், அது படிப்புல PhD பண்ணுகின்றவர்களுக்கும் சரி, டாக்டரேட் பண்ணுகின்றவர்களுக்கும் சரி, ஒரு சொர்க்கம் மாதிரியான ஒரு சொர்க்க உலகம் மாதிரியே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஜம்மன் இருக்கலாம். அதனால தொழில இது அத்தனையுமே. வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு 2ஆவது செக்மெண்ட் முடிஞ்சும் போதே நல்ல ஒரு தைரியம் வந்துடும். 2ஆவது பகுதி ஜூன் முதல்
கடைசியில வந்து இருக்கக்கூடிய, ஏன்னா ராகு கேத்து வந்து கடைசியில தான் மாறுகிறார்கள், கடைசியில மாறுகிறார்கள். 5 டிசம்பருக்கு அப்புறம் தான் ராகு 6ஆம் இடத்துக்கு, கேத்து வந்து 12ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். அதுவும் உங்களுக்கு நன்மை. ஜூன்ல இருந்தே உங்களுக்கு நன்மை ஆயிடும். அதனால வெளிநாட்டில் வாழ்பவர்கள் நம்ம சொந்த ஊருக்கு திரும்பி விடலாம்னாக்க தேவையே இல்லை. கொஞ்ச நேரம் பேர் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் 2 மாதங்கள் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வில் டேக் பிளேஸ். எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடும். பிறகு விவசாயம் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு. பிறகு உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த வருஷத்துல வந்து ஆரம்பத்துல இருந்தே வளர்ச்சி, கடைசி வரைக்கும் வளர்ச்சி இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள். ஆனால் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண அமைப்புல கொஞ்சம் தோஷம் இருக்கும். அதை நம்ம சரி பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு நீங்க வந்து திருமணம் தாமதம் ஆகிறதா அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ராகு கேத்துவனுடைய கோயில்களுக்கு, ஸ்ரீ காளஹஸ்திக்கு போயிட்டு இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலேயே நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு அமைப்பு உங்களுக்கு குயிக்காக பண்ணி கொடுக்கும். மற்றபடி பிசினஸ்க்கு வந்து தனியா சொந்த தொழில் அமைப்பதற்கு இது நல்ல வருஷம். இது வந்து நீங்க ஏப்ரல் மாதத்திலிருந்தே, குரு வந்து வக்கர நிவர்த்தி அடிக்கிறார். மார்ச் 11 வக்கர நிவர்த்தி பெறும்பொழுது அப்பொழுதிருந்தே உங்களால சொந்த தொழில் வந்து பண்ண முடியும். ஆட்டோமொபைல்ஸ், மெஷினரிஸ், பெரிய பெரிய ஃபேக்டரிஸ், நூல் சாலைகள், எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. படைப்பாளிகளுக்கும் 2026 வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு. இவ்வளவு நல்லபடியா அமைந்திருக்க சுவாமிஜி, என்ன விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னாக்கா, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எதுலையுமே வந்து பட்டுக்கிடாம இருக்கும். ஏன்னா நம்முடைய எனர்ஜி ரொம்ப செலவாகும். நம்ம ஜெயிச்சிருவோம், அதனால எனர்ஜி ரொம்ப செலவாகும். அப்புறம் கடன் பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஏப்ரல் வரைக்கும் பாதிக்கும். இருந்தாலும் நம்ம வெளியில வந்துடுவோம். பட் கொஞ்சம் அந்த கடன்கள் பாதிக்கத்தான் செய்யும். ஏப்ரல், அதாவது ஏப்ரல் கூட வேண்டாம், மார்ச் 11 வரைக்கும் அந்த கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் டீல் பண்ணி வெளியில வந்துடுவோம். எதிரிகள் அப்படிங்கிறது வந்து நீங்க கண்டுக்கிடக்கூடாது. அதுல போனோம்னா நமக்கு செலவாயிடும். ஏன் தெரியுமா? கேத்து தலையிலே உட்கார்ந்துருக்க, 8ஆம் இடத்துல வந்து சனி வந்து தன்னுடைய நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருந்து, பிறகு ரேவதி நட்சத்திரத்துக்கு போற 11க்கு உண்டானும் 2க்கு வருமானத்துக்கு உண்டான நட்சத்திரம். அதனால நம்ம போட்டி பொறாமை அதெல்லாம் இருக்கலாம். ஆனா கேஸு, கோர்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு லீகலா வந்து எதுவும் நம்ம இனிஷியேட் பண்ணிக்க கூடாது. சரி சுவாமிஜி, லீகலா இருக்கு நமக்கு, நம்ம என்ன பண்றது அப்படின்னா, பைரவர் தேய்பிரை அஷ்டமியில, ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலையும் பைரவருக்கு இன்ஃபேக்ட் முடிந்தால் நீங்க வந்து தயிர் சாதம் வந்து படைத்து நம்ம வழிபடலாம். அதே போல சண்டிகா பரமேஸ்வரிக்கு எலுமிச்சம்பழ மாலை ஒவ்வொரு பௌர்ணமி, 12 பௌர்ணமி வருதுல, ஒவ்வொரு பௌர்ணமியிலும் எலுமிச்சம்பழம் மாலை போட்டோம்னாக்கா, அது 32 மாலையா இருக்கலாம், 36ஆக இருக்கலாம், 54ஆக இருக்கலாம், அல்லது 108 பழங்களாக இருக்கலாம். அதுல மாலை கோர்த்து போட்டு வாங்க. உங்களுக்கு இந்த விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ரைட். அடுத்தது படிப்பு பார்த்துருவோம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆராய்ச்சி கல்விகளுக்கு அற்புதமாக இருக்க போகிறது எல்லா தரமான படிப்பு மாணவர்களுக்கும். ஆனால் பப்ளிக் பர்சீவ் பண்ணக்கூடிய அவர்களுக்கு தான் இங்க குழப்பம். என்னன்னா, அடுத்தது என்ன எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் அட்வைஸ் என்னன்னு கேட்டா, உங்களுடைய தெரிந்த நம்பகமான அஸ்ட்ராலஜர் யாராவது இருந்தாருன்னா அவர்கிட்ட போய், ஏனென்றால் உங்களுக்கு கேத்து போயிட்டு இருக்கு, தலையில கேத்து இருக்கிறது, ராங்கா நம்ம டிசிஷன் எடுத்துருவோம். இல்லைன்னா நம்ம எடுத்துருவோம் கரெக்டா, யாராவது வந்து போட்டு குழப்பம்னு குழப்பிட்டுருவாங்க. இதுலையும் சொல்லிட்டேன், பிஹெச்டி பண்ணுபவர்களுக்கு நோ ப்ராப்ளம், யூஜி பண்ணுகின்றவர்களும் சரி, பிஜி பண்ணுறவர்களும் நோ ப்ராப்ளம். இந்த 10th + 2 இருக்கு இல்லையா, இங்கதான் வந்து ப்ராப்ளம் இருக்கு. அதனால அதை வந்து ஒரு ஜாதகம் பார்த்துக்கிறதுனால ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி எனக்கெல்லாம் அதெல்லாம் இஷ்டம் இல்லை சுவாமிகளே அப்படின்னாக்கா, விநாயகருடைய பூஜை அது உங்களுக்கு தெளிவை கொடுத்துடும். சரியா? அதனால படிப்பு வந்து வெளிநாடு போய் படிக்கலாம்னா தாராளமாக படிக்கலாம். இந்த படிப்புல என்னென்ன படிப்பு சுவாமிஜி நல்லா இருக்குன்னாக்கா, மேக்சிமம் எல்லாமே நீங்க வந்து மெடிக்கல்ல எல்லாமே பண்ணலாம். சர்ஜனுக்கு பண்ணலாம், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், ஈவன் டென்டிஸ்டுக்கு போறதுக்கு பண்ணலாம், ஆப்தர்மாலஜிக்கு போகலாம், காஸ்மெட்டிக்ஸ் அதாவது பிளாஸ்டிக் சர்ஜனா பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் மெடிக்கலுக்கு வந்து. ஏன்னா சூரியனும் செவ்வாயும் ரொம்ப அழகான இடத்துல இருந்து குரு பார்த்து இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. அதே போல பதவிக்கான, பவருக்கான படிப்பு, ஐஏஎஸ் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், இந்த மாதிரி படிப்புகளுக்கு நல்ல ஒரு அமைப்பு. பிசினஸ் ரீதியான படிப்பு ரொம்ப நல்ல அமைப்பு. இதுல பயோ மட்டும் கொஞ்சம் நம்மளை சுத்த விட்டுரும். பயோ சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் சுத்த விடும். மேத்ஸும் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு, இருந்தாலும் நீட் நாட் டு பி worried. அதனால படிப்புக்கு வந்து வெளிநாடு படிப்பு தாராளமா போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. படிப்புகளுக்கும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. அடுத்தது சொத்துக்கள் வாங்க வேணும். இதுதான் டாபிக். சொத்துக்கள் வந்து இப்போ 2 விஷயம் சொல்லிடுறேன். கேத்து தலையில இருக்கிறார் அப்படின்னாக்கா, பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கேத்துவனுடைய
மகா நட்சத்திரத்துக்கு போகும்போது கிடைக்கும். ஏப்ரல்ல இருந்து அவர் போயிடுறாரு. ஏப்ரல் 21 அவர் மகா நட்சத்திரத்துக்கு போயிடுறார். பூர்வார்ஜிதமான முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு இந்த வருஷம் அது உங்களுக்கு ஒண்ணு முழுசா கிடைச்சிடும், இல்லைன்னா உங்களுடைய பெயரை நாமினியாக ஏற்று செய்வார்கள். அதனால இது கன்ஃபார்ம் பண்ணும். இது ஒண்ணு. இரண்டாவது தன்னுடைய உழைப்புல வாங்கக்கூடிய சொத்துகளுக்கு ஒரு ரெக்கக்னேஷன். இந்த வருஷம் நீங்க சொத்து வாங்க ட்ரை பண்ணுங்க, சொந்த வீடு வாங்க ட்ரை பண்ணுங்க. கேத்து கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் அவர் உங்களுக்கு வரத்தை தான் கொடுப்பார். இதுல ராகுனுடைய 7ஆம் இடத்து இருப்பு. அதனால லோன் எடுத்து நம்ம வாங்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு சண்டியினுடைய அருள் தேவை, அல்லது உங்களுக்கு வாராகி அம்மனுடைய அருள் தேவை. நீங்க இந்த லோன் எடுக்கிறது பக்காவா, அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னாலே எல்லாமே பிளான்டா இருக்கும். அது லோன் எடுத்து அது பக்காவா பண்ணணும். அதனால உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு, சொந்த தொழிலுக்கு ஒரு ஆபீஸ் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது, தனக்குன்னு ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது, 2ஆம் வீடு, அதாவது கட்டின வீடு 2ஆம் வீடு வாங்குவதற்குண்டான அமைப்பும் இருக்கிறது. அஷ்டமத்து சனியிலும் சிம்மராசிக்காரர்கள் சொந்தமாக சொத்துக்களை உருவாக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறது 2026ஆம் வருஷம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. பிறகு தங்கம் அது இதெல்லாம் வாங்கணும்னா அதெல்லாம் வேண்டாம். அசையாத சொத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. குரு 11ல இருக்கிறார். முதல் 2 செக்மெண்ட்ல உங்களால தங்கம் வாங்க முடியும், ஆனா இருக்கிற கையை கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஃபோக்கஸ் டு தி ப்ராப்பர் அசெட்ஸ். வண்டி வாகனங்கள் வாங்குவதும் சரி, நிலப்புலன்கள் வாங்குவதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சொத்துக்கள் இந்த வருஷம் ஒரு கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு, அதனால அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் பல சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவீர்கள். மெயின் சொத்து என்ன தெரியுமா? என்னுடைய இதுல இந்த வருஷம் சிம்மராசி அன்பர்கள் புதிய புதிய உறவுகளையும் புதிய புதிய நட்புகளையும் பெரிய பெரிய பிசினஸ் விஷயங்களையும் தலைவர்களுடைய நட்பையும் அடைவீர்கள். அதுவே உங்களுக்கு பெரிய சொத்து. அது இப்பொழுது தெரியாது, 2026ஆம் ஆண்டினுடைய முடிவுல தான் உங்களுக்கு தெரியும். அதனால அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும், பிறகு நல்ல நல்ல மாற்றங்களையும், வாழ்க்கையினுடைய துணையையும், நல்ல செல்வங்களையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். விஷ் யூ a very very happy new year. ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.